இறப்பு நிகழ்ச்சியில் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சும்மா சாரிமானா முடிஞ்சு போச்சா? அறநிலையத்துறை அமைச்சர் இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? சம்பவம் நடந்தது கோயில்ல, கோயில் வளாகத்தில் கோசாலையில் நடந்திருக்கு. ஏதாவது பரிகார பூஜை பண்ணிருக்கீங்களா? நிறைய பரிகாரம் பண்ண வேண்டியது சார். அங்க வச்சு அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு மட்டுமல்ல, பொதுவா கோயில்ல ஒரு இறப்பு நடந்தாலோ ஒரு பிரச்சனை நடந்தாலோ பரிகார பூஜைகள் பண்ணுவாங்க. இந்த கோயில் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சக்தி வாய்ந்த நீதி தேவதை பத்ரகாளியம்மன். இந்த இடத்திலே உரிய பரிகார பூஜைகள் செய்யப்பட வேண்டும். இந்த தம்பியை வந்து பிடிச்சி ஒப்படைச்சது யாரு? காவல்துறை ஒரு விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அறநிலையத்துறை அவரை கொண்டு போய் ஒப்படைப்பதில் காட்டின அக்கறையை அவரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் காட்டியிருக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் அவர் 2 மாத காலம் இங்கே பணிபுரிந்திருக்கிறார், கோயில் காவலாளியாக இருந்திருக்கிறார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்? அறநிலையத்துறை அதிகாரி அல்லது அறநிலையத்துறை அமைச்சர் இதில் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார்? அதனால இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும். சாரிமா அப்படின்னு சொல்றதோட இந்த சப்ஜெக்ட் முடியறதில்லை. அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலை வாய்ப்புனா ஆவின் நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க. அரசு வேலை வாய்ப்பு, அரசு தமிழக அரசு, அந்த அரசு வேலை வாய்ப்பில் அரசு துறையில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஒரு 3 சென்ட் நிலம் கொடுத்துருக்காங்க, வீடு கொடுத்துருக்கணும். இது ஒரு கோடி ரூபாயாவது இழப்பு வழங்கியிருக்கணும். சாராயத்தில் செத்து போனா, கள்ளச்சாராயத்தில் செத்து போனா 10 லட்சம் உடனே கொடுக்குறீங்க. இதுக்கு வந்து நேற்று வந்து கட்சி சார்பில் கொடுத்தாங்களா அரசு சார்பில் கொடுத்தாங்களான்னு தெரியாது. கட்சி சார்பில் தான் கொடுத்துருக்கோம். அதனால் அரசாங்கம் இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இனிமேற்கொண்டு இத்தகைய காவல் நிலைய சித்திரவதைகள், காவல் நிலைய மரணங்கள், இது கஸ்டோடியல் டெத் மட்டுமல்ல, இது காவல்துறையவே கூலிப்படையாக மாற்றிருக்கிறாங்க. இத்தகைய சம்பவம் நடைபெறக்கூடாது. அதுக்கு காவல்துறை சீர்திருத்தம் வரணும். நிகிதா பற்றி வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே அவங்க வந்து ஏற்கனவே அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்கு, வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்திருக்கிறார்கள், திருமண மோசடியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள், இப்போ அவங்க தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் விசாரிக்கணுமா இல்லையா? எல்லா சிறப்பு படையும் வந்து நீங்க கலைச்சிட்டீங்க, இதுக்கு ஒரு சிறப்பு படை அமைங்க. இதுக்கு வந்து சிபிசிஐடி விசாரணையிலிருந்து இப்போ வந்து சிபிஐக்கு போயிருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.